தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடந்த சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் ஸ்ரீதேவி பூதேவி கோவிலில் 95ஆம் ஆண்டு பங்குனி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியையொட்டி உற்சவர் மேளதாளங்கள் முழங்க அபிஷேக மண்டபத்திற்கு எடுத்து வந்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியையொட்டி முளைப்பாரி எடுத்த பக்தர்கள் ஊர்வலமாக சென்று ஸ்ரீ திருக்கோவர்ணேஸ்வரர் கோவில் குளத்தில் கரைத்தனர். பின்னர் அம்பாளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்ற நிலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு ஸ்ரீ பகவதியம்மன் கோவிலின் மறு 8ஆம் கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கேரள தமிழக பக்தர்கள் ஜாதி மதம் மொழி இன வேறுபாடுகளை கடந்து குழுக்களாக அமர்ந்து உணவு சமைத்து உண்டு சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் உச்சி மாகாளி கோவில் பங்குனி உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது.